தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி வழங்கியதில் அதானி நிறுவனம் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உலக நாடுகளில் நடக்கும் ஊழல் குறித்த கட்டுரைகளை OCCRB என்ற புலனாய்வு ஊடகம் அவ்வப்போது வெளியிடும். அந்த வகையில் அண்மையில் அவர்கள் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரையை ஆங்கில நாளிதழான பினான்சியல் டைம்ஸ் செய்தித்தாள் வெளியிட்டுள்ளது. அதில் 2014ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவிலிருந்து தமிழ்நாடு மின் வாரியத்துக்காக அதானி நிறுவனம் நிலக்கரி கொண்டு வந்ததாகவும் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் தரமற்ற நிலக்கரியை கொள்முதல் செய்து அதை தமிழ்நாட்டுக்கு வரும்போது 3 மடங்காக விலை உயர்த்தி விற்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பாஜக ஆட்சியில் ஊழல் நடந்ததாகவும் அது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஜூன் 4க்கு பின் புதிய அரசாங்கம் ஊழல் குறித்து விசாரணை நடத்தும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மக்களவைத் தேர்தல் இறுதிக் கட்டத்தில் ஊழலற்றவன் என்ற மோடியின் புனிதர் வேடம் கலைந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிக்கும் வகையில் பேசிய பிரதமர் மோடி தமிழர்களிடம் வெளிப்படையான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஒடிசா மாநிலம் பூரியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல திறவுகோல் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசியிருந்தார். பிரதமரின் பேச்சு அதிர்ச்சி அளிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான், அடிப்படை ஆதாரங்களின்றி 12 கோடி தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பிரதமர் பேசியிருப்பதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் போகிற போக்கில் தமிழர்கள் மீது திருட்டுப்பழி சுமத்த நினைக்கும் பிரதமரின் பேச்சு அற்பத்தனமானது என்றும் சீமான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை பிரதமர் வெளிக்காட்டுகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர் இன வெறுப்பை பிரதமர் காட்டியிருப்பது மிகவும் கீழ்த்தரமானது என்றும் சீமான் காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதனிடையே தான் கடவுளின் தூதன் என பிரதமர் மோடி கூறியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள திமுக MP ஆர் ராசா, கடவுள் இல்லை என பெரியார் ஏன் கூறினார் என்று இப்போதுதான் பலருக்கும் புரிகிறது எனவும் வாழ்க மோடி எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் பற்றி மோடியும் அமித்ஷாவும் அவதூறாக பேசியது குறித்து மன்னிப்பு கேட்காவிட்டால் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி, ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல அறையின் சாவிகள் தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டதாக விமர்சித்தார். மேலும் ஒடிசா மாநிலத்தை தமிழர்கள் ஆள நினைக்கலாமா என அமைச்சர் அமித்ஷாவும் பேசினார். இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, தமிழர்கள் பற்றி அவதூறாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் ஒரு வாரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். இந்த நிலையில் காங்கிரசின் போராட்ட அறிவிப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, தங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை காங்கிரஸ் கட்சியினர் முன்பே அறிவித்தால் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என கூறியுள்ளார். பாஜகவினரின் பரப்புரைகள் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அத்தகைய பரப்புரைகளை பாஜகவினர் நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் பரப்புரைகளில் ஈடுபடும் சில பேச்சாளர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவிப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் பாஜக தலைவர் JP நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் பரப்புரையில் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் பேண அறிவுறுத்துமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக பாஜகவுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் தங்களது பரப்புரைகள் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதேபோல காங்கிரசுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் அரசியலமைப்பு சட்டம் ஒழிக்கப்படலாம் என்கிற வகையில் பரப்புரைகள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது.